மனோஜ் சாரி. நீ ஏன் சாரி சொல்ற? இல்ல அந்த நேரத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்படி உன்னை அடி வாங்க விட்டுருக்கவே மாட்டேன். ஆமா, இவ பெரிய ஜான்சி ராணி. பேசாம இருடி. சாரி சொல்ல வந்துட்டான். ஆண்டி, கிளைண்ட் கிட்ட இருந்து போன், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏண்டி இப்ப அதுவா முக்கியம்? இல்ல ஆண்டி, ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னமோ பண்ணு, அந்த மீனாவை சூப் வைக்க சொல்லு. சரிங்க ஆண்டி. என்ன சொல்லு? என்ன பிளான் பண்ணி மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிட்டல? என்ன பழி வாங்கிட்டல? நான் ஒன்னும் பிளான் பண்ணல, நீயா மாட்டிக்கிட்ட. உன் திறமை அவ்வளவுதான். நீயே என்ன மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்க. எந்த வேலையை தான் நீ உருப்படியா பண்ணிருக்க. உன்னால முடியலனா வேற யாராச்சும் நல்ல ஆளா அனுப்பியிருக்கணும். நீ எதுக்கு வந்த? அதெல்லாம் விடு. இப்ப என் உடம்புல டேமேஜ் அதிகமாயிடுச்சு. நான் கேட்ட பணம் வரணும். இங்க பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தேன். நீ அதை மிஸ் பண்ணிட்ட. ஒழுங்கா அந்த நகையை எடுத்திருந்தா நீ கேட்டதை விட உனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கும். இப்ப என்னால நீ கேக்குற பணத்தை கொடுக்க முடியாது. எனக்கு பணம் வேணும். எப்படியாவது ரெடி பண்ணி கொடு. ரெடி பண்ணி கொடுன்னு அசால்ட்டா சொல்றேன். நான் என்ன என் வீட்ல பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கேனா? நான் உனக்கு நல்ல ஐடியா சொன்னேன். உனக்கு அதை செய்யற அளவுக்கு புத்தியும் கிடையாது. என்னால இப்ப பணம் எல்லாம் தர முடியாது. என்கிட்ட இல்லவும் இல்ல. அப்படியா? உன்னால முடியாதா? அப்ப என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். இப்ப என்ன பண்ண போற? அதான் உன் குழந்தை முத்து இருக்கான்ல, அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவங்க கிட்ட சொன்னா உன் வாழ்க்கை தலைகீழா மாறிடும். பரவாயில்லையா? இங்க பாரு, நான் இப்ப முடியாதுன்னு தான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கொடுத்துறேன். டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு அவசரமா தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல் செலவு வேற இருக்கு. சரி, நீ அப்ப ஒண்ணு பண்ணு. என்ன? போய் முத்து கிட்ட சொல்லு. என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா? ஆமா, முத்து கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் சீக்ரெட் உனக்கு மட்டும் தெரியற வரைக்கும் தான் நான் பயப்படணும். எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா அப்புறம் நான் உனக்கு பயப்படவும் தேவையில்லை, உனக்கு பணமும் கொடுக்க தேவையில்லை. என்ன சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? உடனே போன் போட்டு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவோம். பாக்குறியா? அதுதான்டா நானும் சொல்றேன். முடிஞ்சா சொல்லிக்கோ போ. என்னப்பா இவ எப்படி சொல்லிட்டா? அடி ஒரு வேலை உருப்படியா செய்ய தெரியாது உனக்கு. எப்பவும் மிரட்டும் போது ஜாக்கிரதையா வார்த்தை வேணும். இப்ப பாரு, நீ முத்துக்கிட்ட சொல்லி